காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சந்திரசேகரன் இழந்திருக்கிறார். சார், இப்போ 2 கட்டங்களிலும் தேர்தல் முடிந்திருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத வகையில் வாக்கு பதிவு அதிகமாக இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. ராகுல் காந்தியும் அங்கு யாத்திரையெல்லாம் மேற்கொண்டார். ஆனால் மக்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறது என்பது இப்போ காங்கிரஸுடைய பிரச்சாரத்திற்கு மாறாக இருக்கு. மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்போ எஸ்ஐஆருடைய இந்த பட்டியல், வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் என்பது ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் மத்தியில் வாக்களிக்கக்கூடிய ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் இதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. வாக்களிப்பதற்கான அவர்களுக்கான ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதுக்கு மாறாகன்னு சொல்றீங்க. அதையே நான் மறுக்கிற முதல்ல. ஏன்னா அவர் இந்த வாக்குரிமை யாத்திரை என்பது வாக்குரிமை அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு. அதனால் அதிகமாக இளைஞர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? நீங்க வாக்குலாம் ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கணும் தான் சொன்னாரே தவிர வாக்கை புறக்கணிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லலை. அதனால அது வந்து தவறான வாதம் நான் சொல்றேன். முதல்ல அவர் வாக்குரிமை யாத்திரை செல்லும் பொழுது அங்கு பீகார்ல எப்படி எழுச்சியான ஒரு வரவேற்பு, மக்கள் திரள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்த்தோம். எல்லோரும் சென்று இது பண்ணதை. அதே மாதிரி பிரேசில்ல இருக்கிற ஒரு பெண் வந்து இங்கு வாக்களித்தார் என்பதையே ஒரு பெருமையா சொல்றாங்க. வாக்கு இதுல இருக்கு அப்படின்னு சொல்றதையே ஒரு பெருமையா சொன்னாங்க எனக்கு முன்பு பேசினவங்க. தேர்தல் ஆணையத்துடைய தவறு. நீங்க உச்சநீதிமன்றம் இல்லாததெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் இப்போ வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, ஆனால் சதவீதம் அதிகரிச்சிருக்கு. ஏன்னால் போலியானவர்கள், இறந்தவர்கள், அதாவது இந்திய குடியுரிமை அல்லாதவர்கள்லாம் நீக்கியிருக்காங்க. அப்போ நீக்கப்பட்டதுனால சரியான பட்டியல், அதனால சதவீதமும் கூடியிருக்கு. அந்த பார்வையில் அந்த கோணத்தில் சொல்றாங்க. அப்படித்தானே? சரி சரி, நீங்க சரியான பட்டியல் எடுத்துக்கலாம், அல்லது போலியான வாக்காளர்களை இணைத்ததன் மூலமாக கூட எடுத்துக்கலாம். நீங்க இன்றைக்கு தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்துல பல கேள்விகளுக்கு பதில் அளிக்க திணறியதை பார்த்தோம். நீங்க 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பொழுது எப்படி நீக்கினீர்கள், எதனால் நீக்கினீர்கள் என்று சொன்ன போது 65 லட்சம் என்பது 45 லட்சம் ஆயிடுச்சு. அந்த 45 லட்சம் பேரை நீக்கினதை ஒவ்வொருவருக்கும் என்ன காரணத்தினால் நீக்கப்பட்டார்கள் என்பதை தெளிவாக நீங்க வெப்சைட்ல வெளியிடணும்னு சொன்னப்ப அதை வந்து தனிப்பட்ட முறையில் அவர்கள் வெளியிடல, அதையுமே மறைச்சாங்க. தேர்தல் ஆணையம் மறைமுகமாக பாஜக சொல்வதை கேட்டு செயல்பட்டது, ஒரு சார்பாக செயல்பட்டது என்பதை பல விஷயங்கள்ல பார்த்தோம். எஸ்ஐஆர் என்பது நீங்க பீகாரை பொறுத்தவரை ஒரு தோல்வி அடைந்த ஒன்று என்றுதான் நான் பார்க்கிறேன். பல குளறுபடிகளோடு தான் எஸ்ஐஆர் அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த குளறுபடியான வாக்காளர் பட்டியலோடு தான் இன்றைக்கு தேர்தலும் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். இதுல வெற்றி தோல்வி என்பது அடுத்தது. ஆனா எஸ்ஐஆர் என்பது அங்கே சக்சஸ்ஃபுல்லாக நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் பீகாரில் இல்லை. நீங்கள் மூச்சுக்கு 300 முறை வந்து பிரதமரும் அமித்ஷாவும் என்ன சொன்னாங்க, அங்கே ஊடுருவல்காரர்களை வந்து இங்கே வாக்கு கேட்குறாங்க, காங்கிரஸும் எதிர்கட்சிகளும் கேட்குறாங்க, ஊடுருவல்காரர்களை நீக்குவதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 45 லட்சம் பேரை நீக்கியிருக்கீங்க, அதில் எவ்வளவு பேர் ஊடுருவல்காரர்கள் என்று கேட்டால் தேர்தல் ஆணையம் அதற்கான விளக்கத்தை கொடுக்கவில்லை, எவ்வளவு என்பதையும் சொல்லவில்லை. கடைசியாக பார்த்தா ஆர்டிஐல போட்டு கேட்கிறோம் ஊடுருவல்காரர்கள் எவ்வளவு பேர்னு. 10 பேர் ஊடுருவல்காரர்கள் என்று அபிஷியலாக அவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 10 பேர்லையும் 3 பேர் இறந்துட்டாங்க, 4 பேர் வந்து வேறு மதத்தவர்கள், 3 பேர் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேருக்காக நீங்க 45 லட்சம் பேரை அவசரமாக நீக்கி இருக்கிறீர்களா என்ற கேள்வி இருக்கு. இப்படி குளறுபடியான ஒரு எஸ்ஐஆரை செய்துவிட்டு அதையே ஒரு இதை பார்க்கறது நான் இப்பதான் முதல்ல பார்க்கிறேன். அது சிறப்பாக செய்துவிட்டோம் என்று தங்கள் முதுகை தாங்களே தட்டி கொள்ளும் ஒரு சிறப்பை வந்து நான் இப்பதான் இந்த இடத்துல இப்படி பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, இறந்தவர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார்கள், இப்படி நீங்க செய்திருக்கீங்க, குளறுபடியான இதை செய்திருக்கீங்க. அப்படி பார்த்தால் நீங்க கடந்த முறை இதே வாக்காளர் பட்டியலோடு தான் நீங்க தேர்தலை சந்திச்சிருக்கீங்க. அந்த வாக்காளர் பட்டியல்ல அதன்படி தான் நீங்க ஆட்சியிலும் அமர்ந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப அதெல்லாம் தவறா, நீங்கள் ஆட்சியில் அமர்ந்ததே தவறா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்க வேண்டியிருக்குல்ல உங்களுக்கு. திரு சந்திரசேகரன், வாக்காளர் பட்டியலுடைய சிறப்பு தீவிர திருத்தம் என்பது சுதந்திரத்திற்கு பிறகாக 8 முறை இது வரைக்கும் நடந்திருக்கு. இது முதல் முறை அல்ல. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் நடந்திருக்கு. ஆனால் இப்போ மட்டும் ஏன் அந்த எதிர்ப்பு அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சர்வதேச பார்வையாளர்களும் வந்திருக்காங்க. அவர்களும் சர்வதேச நாடுகளுடைய பிரதிநிதிகளும் இந்த தேர்தலை பார்வையிட்டிருக்காங்க. தேர்தலுடைய ஏற்பாடுகள் மிகச்சரியாக வெளிப்படைத்தன்மையோடு நடந்திருக்குன்னு அவங்க பாராட்டியிருக்காங்க.
நீங்க எப்படி நடந்திருக்குன்னு சொன்னீங்க. நீங்க உங்க கேள்வியிலேயே என்னுடைய பதிலையும் நான் இணைச்சுக்கிறேன். ஏன்னா 8 முறை வராத ஒரு பதட்டம், 8 முறை வராத எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பு அல்லது மக்களுடைய எதிர்ப்பு ஏன் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் வந்துடும். ஏன்னா நீங்க 8 முறையும் இந்த மாதிரி ஒரு குளறுபடியாக ஒரு 65 லட்சம் பேரை நீக்கிறது, போலியான வாக்காளர்களை இணைப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் 8 முறையும் நடக்கல. அதுதான் இந்த முறை இதெல்லாம் நடந்தது, குளறுபடியாக இருக்கிறது என்பதனால் தான் இதனை எதிர்க்கிறோம். ரெண்டாவது, தேர்தலுக்கு முன்பு அவசரமாக அள்ளி தெளித்த கோலத்தில் இந்த எஸ்ஐஆர் செய்யப்படுகிறது. எஸ்ஐஆர் வேண்டாம் என்று யாருமே சொல்லல. இப்ப ஈவன் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா கூட்டணி கூட இன்னைக்கு போராட்டம் நடத்துதுன்னா எஸ்ஐஆர் தேவையில்லை என்று யாருமே சொல்லல. அதை அவசரமாக செய்யாதீங்க, கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து அதை செய்யுங்கள். ஏன்னா இப்ப 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னா அவர்கள் அத்தனை பேரிடமும் ஃபார்ம் கொண்டு போய் சேர்த்து திரும்ப வாங்கி அவர்களை இணைப்பது, சேர்ப்பது, இந்த மாதிரி விஷயங்களை செய்வது மிகவும் சிரமமான காரியம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மழைக்காலம், அதற்கடுத்தது கிறிஸ்துமஸ் இருக்கு, நியூ இயர் இருக்கு, பொங்கல் இருக்கு, விடுமுறை காலத்துல அதிகாரிகளும் வெளியூர் போவாங்க, மக்களும் வாக்காளர்களும் வெளியூர் செல்வாங்க. நீங்க சென்னை போன்ற ஒரு நகரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க 2004-5 உள்ள வாக்காளர் பட்டியலை அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த எஸ்ஐஆர் செய்யறான்னு சொல்றீங்க. அந்த சூழலில் 2004 இருந்த தொகுதியில் இருந்து கண்டிப்பாக பலர் மாற்றம் ஆயிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களெல்லாம் சேர்ப்பது என்பது மிகவும் சிரமமான சூழ்நிலையாக இருக்கும் என்பதை நேரடியா பிராக்டிக்கலா நான் உணர்ந்துதான், நானுமே அதில் உணர்ந்துதான் இதை சொல்றேன். இது மாதிரி பலருக்கும் பல சிக்கல்கள் இருக்கின்றன இந்த எஸ்ஐஆரில் இணைவது. அதனால கொஞ்சம் அவகாசம் கொடுத்து, இதுவரை செய்த எஸ்ஐஆர்லாம் பாத்தீங்கன்னா 6 மாதம் 1 வருட காலங்கள் செய்திருக்காங்க. இப்பதான் 1 மாசத்துக்குள்ள செய்யணும் அப்படின்னு சொல்லி அது எந்த காலகட்டம்னு இருக்கு. தகவல் தொழில்நுட்பத்திலிருந்து எல்லாம் வளர்ந்திருக்கிற வசதிகள் ஏற்பட்டிருக்கிற காலம் இது. அப்ப 6 மாதம் செஞ்சிருக்காங்கன்னா இப்பயும் அது தேவையாங்கிற கேள்வி எழுது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சந்திரசேகரன், இந்த முடிவுகளை பார்க்கும்போது எஸ்ஐஆர் நடைமுறை மூலமாக பெரிய தாக்கம் பீகாரில் இல்லை அப்படின்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நம்பர்ஸ் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அங்கே பேரணியெல்லாம் போனார். அப்படி இருந்தும் உங்களுடைய கூட்டணிக்கு வெற்றி பெறுவதற்கான போதிய நம்பர்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் பார்க்குறோம். உங்களுடைய பார்வை என்ன? இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எக்ஸிட் போல் பல முறை தவறாக இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். கர்நாடகாவில் எக்ஸிட் போல் தவறானுச்சு, சத்தீஸ்கரில் எக்ஸிட் போல் தவறானுச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதையும் தாண்டி மக்களுடைய விருப்பம் அல்லது கணிப்பு என்ன இருக்கிறது என்பதை நம்ம 14ஆம் தேதி பார்க்க போகிறோம். ஆனாலும் இதில் யார் ஸ்பாய்லர் என்பதற்கு எப்பொழுதுமே பாஜகவே ஸ்பாய்லர்களை இறக்குறது நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். ஓவைசியும் எப்பொழுதுமே காங்கிரஸ் கட்சியை பாதிக்கும் அளவிற்கு பல இடங்களில், கடந்த முறை கூட 70 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளுக்கு மேலே ஓவைசியுடைய தாக்கம் இருந்து காங்கிரஸ் அதில் தோல்வி அடைந்ததை கடந்த முறை பார்த்தோம். அதே போல் இன்னொரு வித்தியாசமான அணுகுமுறை கூட நடந்துச்சு. பாஜக சிராக் பஸ்வான் மூலமாக ஐக்கிய ஜனதா தளத்தை வீக்கன் பண்ணக்கூடிய வேலையை கடந்த முறை செய்தார்கள் என்பதை நான் சொல்லலை, நிதிஷ்குமாரே சொன்னதை நான் இங்கே ஒரு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாஜகவே சிராக் பஸ்வானை ஊக்குவித்து அவர் ஐக்கிய ஜனதா தளம் போட்டியிடும் இடங்களிலெல்லாம் அவர் போட்டியிட்டார், பிஜேபி போட்டியிடும் இடங்களில் அவர் போட்டியிடலை. அப்பொழுது ஐக்கிய ஜனதா தளத்தின் எண்ணிக்கை குறைந்தது அப்படிங்கிறத எங்களை எங்கள் கட்சியை தோற்கடிப்பதற்காக முயற்சி செய்ததுன்னு சொல்லி தான் பாஜக கூட்டணியிலிருந்து முதல்ல வெளியேறினார் நிதிஷ்குமார். இன்றைக்கு நிதிஷ்குமாருக்கு பெரிய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்ற அளவிற்கு பார்த்தோமா என்று சொன்னால் இல்லை. அங்கு அவருடைய கடந்த கால நடவடிக்கைகள் 20 ஆண்டு காலமாக சலிப்படைந்திருக்கிறார்கள் மக்கள். அவருக்கு எதிராகத்தான் இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு கூட காரணம் எதிர்ப்பலை தான் இருக்கும் என்பதுதான் நான் நம்புகிறேன், இன்னும் நம்புகிறேன். அவருடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அல்லது அவரை வெளியேற்ற வேண்டும் என்ற முடிவில் மக்கள் இருக்கிறார்கள் என்றுதான் அங்கிருந்து வந்த தகவல்கள் எல்லாம் தெரிவித்தன. சந்திரசேகரன், நீங்க ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தினீங்க, எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குன்னு. ஆனால் திரு நாராயண திருப்பதி இன்னொரு நம்பிக்கையை வெளிப்படுத்திருக்காரு. அவர் நம்பிக்கையை நாங்கள் 200 இடங்களுக்கு மேலே கூட வெற்றி பெறுவோம். ஏன்னா அப்படிதான் முடிவுகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்போட முடிவுகளை இதுவரைக்கும் வந்திருக்கிற அனைத்து முடிவுகள்லையுமே தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக ஐக்கிய ஜனதாதள கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வர்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ இல்லை, அவருக்கு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தேர்தல் ஆணையமும் அவர்களோட இருக்கிறப்ப 200 இல்லை, எல்லாமே 243 கூட சொல்லலாம். ஏனென்றால் அவர்களுடைய தேர்தல் ஆணையம் என்பது அவர்களுடைய ஒரு அணியாகி விட்டது. அதனால எந்த புகார் கொடுத்தாலும் நாங்கள் எடுத்துக்க மாட்டாங்க. அஃபிடவிட் போடலன்னு சொன்னார் அவர்.
நீங்க கடந்த 2022ல உத்தரப்பிரதேசத்துல ராம்கோபால் யாதவ் சார், சமாஜ்வாடி சார், பார்ட்டியை அப்படியே இருங்க. சேர்ந்தவர் ஒரு JVC உடைய 14,000 ஓட்டு முடிவுகள் எங்களுடைய வந்திருக்கு. அதை வாக்குகள் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்டயே நீக்கப்பட்டிருக்கிறது. வர்றேன். நான் திரும்ப உங்கள்கிட்டயே வர்றேன். கவியை தொடர்ந்து. ஜேவிசியோட முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு 135 முதல் 150, இண்டி கூட்டணிக்கு 88 முதல் 103, ஜன்சுராஜுக்கு 1 இடங்கள் வரைக்கும் கிடைக்கலாம், அதாவது ஒரே ஒரு இடம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிற கட்சிகளுக்கு 3 முதல் 6 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு ஜேவிசி நடத்திருக்கக்கூடிய எக்ஸிட் புல் மூலமாக தெரிய வருகிறது. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த முதல் 2ல் வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் எந்த கருத்து கணிப்புலையுமே இல்லை, சற்றேறக்குறைய ஒரே மாதிரி தான் வருகிறது. ஜன்சுராஜுக்கும் பிற கட்சிகளுக்கும் வரும்போது தான் சில மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. மகேஷ், தொடர்ந்து பேசலாம். சந்திரசேகரன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிடறேன். நீங்கள் தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க. மத்தியில் காங்கிரஸும் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்திருக்கு. அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலெல்லாம் மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாம் காங்கிரஸுக்கு தேர்தல் கமிஷன் உதவியாக இருந்ததா, காங்கிரசினுடைய ஒரு அணியாக தேர்தல் ஆணையம் இருந்ததா என்கிற கேள்வியும் வருது இல்லை? இல்ல, நீங்க இன்றைக்கு நடந்த மாதிரி தேர்தல் ஆணையர், அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு நேரடியாக ஒரு அரசியல்வாதி மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாங்க. திரு நாராயணன் சார் கூட சொன்னாரு, ராகுல் காந்தி வந்து ஸ்பாய்லரா இருப்பாரு, ராகுல் காந்தி தேவையில்லாத விஷயங்களை பேசுறாருன்னு சொல்லி. இன்றைக்கு ஒரு வாக்கு, ஒரு ஜனநாயகம் என்பது, இந்திய ஜனநாயகம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஜனநாயகம். ஒவ்வொருத்தரோட வாக்கு என்பது மிகவும் முக்கியம். அது வந்து திருடப்படுகிறது, அது வந்து உங்களுக்கு போலியான வாக்காளர்களை சேர்க்கிறாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி, அதாவது காங்கிரஸ் தான் பொய் சொல்லுதுன்னு சொன்னா கூட ஒரு ஸ்டிங் ஆபரேஷன், ஒரு நியூஸ் மீடியா போய் ஒரு 10க்கு 10 இடத்துல பார்க்குறாங்க. பார்க்குறப்ப அந்த இடத்துல 100 பேர் 50 பேர் வாக்காளர்கள் இணைக்கப்பட்டிருக்காங்க. அது யார் பண்ணது? அதே மாதிரி நீக்கிறாங்க, வாக்காளர்களை சம்பந்தம் இல்லாதவங்க நீக்கிறாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் சொல்றாரு யாரும் போய் டெலிஷனை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா வெப்சைட்லயே இருக்கு டெலிஷன் பண்ண. இதையெல்லாம் பொது வெளியில சொல்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஏன் அதை உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்லல? எஸ்ஐஆர் அதுக்கப்புறம் அப்பீலுக்கு ஒரு மாசம் டைம் கொடுக்குறாங்க, வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு பிறகு 1 மாசம் அவகாசம் கொடுக்குறாங்க. அதுல ஏன் சொல்லல? இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. முடிந்ததுல ஏதாவது ஒரு வாக்குச்சாவடியிலையாவது என்னுடைய ஓட்டு இல்லைன்னு ஒருத்தர் கூட சொல்லலையே ஏன்? அப்ப இதெல்லாம் அப்படி வாக்கு அங்க பறிச்சிருந்தா அல்லது தவறாக நீக்கி இருந்தா வாக்குச்சாவடிகள்ல பீகார்ல இப்ப சொல்றேன் எங்கேயாவது பிரச்சனை வந்திருக்கும்ல, யாராவது ஒருத்தர் பேசியிருப்பார்ல, பேசவே இல்லையே. அப்ப சரியா தானே நடந்திருக்கு. இன்றைக்கு இல்ல, நீங்க சொல்ற கருத்து சரிதான். ஆனா அதுல என்ன நடந்திருக்கு என்பது நான் சொல்ல விரும்புறேன். ஏனென்றால் நீங்க உச்சநீதிமன்றத்துல வழக்க பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். உச்சநீதிமன்றத்துல பீகார் எஸ்ஐஆரை பத்தி வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, இது வந்து இடைக்கால உத்தரவு தான், எஸ்ஐஆரில் குளறுபடிகள் இருந்தால் அந்த எஸ்ஐஆரையே கேன்சல் பண்ணுவோம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அப்படி எஸ்ஐஆரை கேன்சல் பண்ணா அந்த எஸ்ஐஆரை வைத்து தேர்தல் நடத்தியதுமே செல்லாது என்று கூட அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அந்த எஸ்ஐஆர் நிலுவையில், அந்த வழக்கு சம்பந்தமாக நிலுவையில் இருக்கும்போது நீங்க மறுபடியும் ஒரு 12 மாநிலங்கள்ல தேர்தல் அறிவிக்கிறீங்க. ஏனென்றால் அதுவும் ஒரு குளறுபடியான விஷயங்களோட அவசரமாக அறிவிக்கிறீங்க. அது ஏன் என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை. ரெண்டாவது, அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கேட்கிறப்ப, கேள்வி கேட்கிறப்ப, நீதிபதிகள் கேட்கிறப்ப, நாங்க ஏற்கனவே 8 முறை எஸ்ஐஆர் நடந்திருக்கிறது, அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நாங்கள் அந்த எஸ்ஐஆரை செய்கிறோம், வேறு எதுவும் புதிதாக எதுவும் பண்ணவில்லைன்னு சொன்னா நீதிபதிகள் கேட்கறாங்க, எந்த அடிப்படையில் நடத்துனீங்க, அந்த அடிப்படை இதை கொடுங்கன்னு கேட்டாக்க இவங்கள்ட்ட இல்லை, தேர்தல் ஆணையத்திட்ட இல்லை, அது கை விரிக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து வெளிப்படைத்தன்மை என்பது இல்லைங்க. 2 விஷயம். ஒன்று வந்து ஜனநாயகத்துல டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டிங்க. இது ரெண்டுமே தேர்தல் ஆணையத்திட்ட இல்லைங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒரு சரி, ராகுல் காந்தி திரு சந்திரசேகரன் இந்த இடத்துல தான் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு அரசமைப்பு சட்டம் சார்ந்த அரசமைப்பு நிறுவனம். அது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்றது. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு இணையான பதவியில தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கிறார். அப்போ மிக முக்கியத்துவம், இந்தியாவுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இப்படி தேர்தல் ஆணையத்தையே நீங்க கேள்விக்கு உள்ளாக்குவதும், மீண்டும் மீண்டும் இப்படி குற்றம் சாட்டுவதும் இந்திய ஜனநாயகத்தின் மீது நீங்கள் தொடுக்கிற ஒரு போர், அல்லது இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராக நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, நீங்க சொல்றது அப்படியே ஆப்போசிட். ஆக்சுவலா இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் தான் நாங்க போர் தொடுக்கிறோம், அதற்காகத்தான் போராடிட்டு இருக்கோம். இந்திய ஜனநாயகத்தின் மீது தேர்தல் ஆணையமே தாக்குதல் நடத்துது, பாஜகவும் இணைந்து தாக்குதல் நடத்துது. இன்றைக்கு நீங்க ஒரு சரிங்க, கர்நாடகால ஒரு ப்ரூஃப் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றார். சரி, அவர் பொய்யாவே சொல்லியிருக்கட்டும்.
தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்க வேண்டும்? சரி, இது சம்பந்தமாக விசாரியுங்கள், இது என்ன அறிக்கை கொடுங்க அப்படின்றத கேட்கலாம். உடனே ராகுல் காந்தி கேட்கணும் என்ற அளவுக்கு தேர்தல் ஆணையர் பேசுறாரு. தேர்தல் ஆணையத்தை நீங்க குறை சொன்னீங்கன்னா பாஜகவினர் எல்லாம் முந்திக் கொண்டு பதில் சொல்றாங்க. இவர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து இந்த ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அதை காப்பாற்றத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்றதான் என்னுடைய கருத்து. சந்திரசேகரன் 20 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கார் நிதிஷ். ஆனால் அவர் மேல ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் அப்படி இல்லை, நிதிஷுடைய ஆட்சி நல்லாட்சி தான் அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறது போல இப்போ மத்திய அரசோடு இணைந்து அவர் பீகாருக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வருவாருங்கிற அந்த மாநில மக்களுடைய நம்பிக்கையை தான் இதெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸிட் போல் எப்படி இருந்தாலும் நிதிஷ்குமார் தோல்வி சரி வெற்றி அடைந்தாலும் சரி அவர் முதலமைச்சராக இருக்க மாட்டார். அவரை அகற்றுவதுதான் பாஜக திட்டம் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. அது ஒரு விதத்துல நான் சொல்ல விரும்புறேன். ஏனென்றால் பல இடங்கள்ல பாஜக அதைத்தான் செய்திருக்கிறது. மகாராஷ்டிரால ஏக்நாத் சிண்டே முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்து விட்டு பின்னாடி ஃபட்னாவிஸை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் செய்வார்கள். மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க, குடும்ப ஆட்சியை அகற்றுவதுதான் மோடிஜி அவர்களுடைய ஒரே பணி அப்படின்னு சொன்னார். அடுத்தது சந்திரபாபு நாயுடுடைய குடும்ப ஆட்சியையும் அவர் அகற்றுவார் என்று நான் நம்புகிறேன். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க பாஜகவில் இருக்கிற குடும்ப ஆட்சியையும் அகற்றுவார், எல்லா இடத்துலையும் அகற்றுவாங்க அப்படிங்கிறத முன்னெடுப்பார் மோடிஜி அப்படிங்கிறத நம்புகிறேன். கடந்த வாரம் ஒரு செய்தித்தாளில் வந்தது, இந்தியாவிலேயே குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற பதவியில் இருக்கின்ற குடும்ப அரசியலில் இருக்கின்றவர்கள்ல முதலிடம் வந்து பாஜகவுக்கு தான் கொடுத்திருந்தாங்க. அது எண்ணிக்கையோட கொடுத்திருந்தாங்க. அதையும் இங்க நான் குறிப்பிட விரும்புறேன். இரண்டாவது, இவர்கள் உறுப்பினர்கள் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்க திட்டங்களை கொண்டு வர்றாங்க, மக்கள் பணி ஆற்றுறாங்க என்பதுதான் முக்கியம். குடும்பத்திலிருந்து வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாதாங்க. ஏங்க, ஒரு குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வர்றாங்கன்னா அவர்களை வந்து முதல்ல இன்ட்ரோடக்ஷனுக்கு தான் அந்த குடும்பம் உதவும். ஊழல் முறைகேடு வழக்குகளை யாரெல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக தான். சரி சந்திரசேகர் சார், காங்கிரஸ் ஆட்சி வந்து வாசன் முதற்கொண்டு இப்ப ஜி.கே. வாசன் முதற்கொண்டு இப்ப பாஜகவில் இருக்கின்ற ஏங்க ஏக்நாத் சிண்டே மேல இல்லையா, அங்கு அஜித் பவார் மேல இல்லையா, ஏன் பாஜக கூட்டணியில் இருக்கின்றவர்கள் மட்டும் அந்த வாஷிங் மிஷின்ல போய் வெளுத்துறாங்க, அவங்க மட்டும் அந்த ஊழல் செய்யலன்னு நீங்க சொல்லிடுறீங்க. பீகார்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வரவே இல்ல. தமிழகத்திலயும் அதே அவங்க என்னைக்கு தோக்குறாங்களோ அதோட அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காங்கிரஸ் ஆட்சி இல்ல நீங்க வெற்றி தோல்வி என்பது ஒரு நிமிஷம், வெற்றி தோல்வி என்பது இயற்கை. அது ஒரு சைக்கிள் மாதிரி தான். வெற்றி என்பது ஒரு கட்டம் வரும். காங்கிரஸ் கட்சி மிக உச்சபட்சமான வெற்றியையும் பெற்றிருக்கிறது, மிக அதிகபட்சமான தோல்வியையும் அடைந்திருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் மீண்டெழுந்து வருவோம் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. ஏனால் மக்கள் ஜனநாயகத்துல நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு தெரியும், இது மாதிரி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது ஆட்சிகளை டாப்பிள் பண்ணுவது, மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியையும் பெற்ற காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு இல்ல எல்லாரும் போயிட்டு இருக்காங்களே, அவங்களும் அதே யுக்தி தானே ஃபாலோ பண்றதை நம்ம பீகாருக்குள்ளே வந்துருவோம். காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அந்த காங்கிரஸ் இன்றைக்கு மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டது, அதுதான் இது போன்ற தேர்தல் முடிவுகளை வெளிப்படுத்தாங்கிற கேள்வியும் எழுது. நம்ம ஒரு நிறைவு பகுதிக்கு பெறுவதற்காகத்தான் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில காங்கிரஸ் கட்சி வெடிச்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் அப்படி அமையலையே. நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமே, அவர் தலைமை பொறுப்புக்கு வந்தப்போ சரி, தேர்தலை வந்து தலைமையேற்று நடத்துறப்போ சரி, இப்ப கூட பீகார்ல கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட உடனே வரலையே. ரொம்ப கடைசியா காலதாமதம் வந்தானே வந்தார். அதுவே கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் நிக்கிறாங்க பீகார்ல. இப்ப வர்ற முடிவுகளை பார்க்கிறப்ப காங்கிரஸ் 2015 விட 2020 விட இன்னும் குறைங்கிறது மாதிரி தான் சொல்றாங்க. சரி சார், நான் பேசலாம். அடுத்து உங்கள்கிட்ட வரேன், நிறைவு கருத்துக்கு உங்கள்கிட்ட வரேன். 2 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த பாஜக மூன்றாவது தடவையாக ஆட்சியில் இருக்குன்னு பெருமை பேசிக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஏற்ற இறக்கம், வெற்றி தோல்வி என்பது சகஜமான விஷயம் தான். நாங்கள் மக்கள் நம்பிக்கையை பெற்று கண்டிப்பாக என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுனால தான் கட்சி அரசியல் ராகுல் காந்தி தலைமையில எழுச்சியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். சரி, மக்கள் நம்பிக்கையை பொறுத்திருந்து பார்க்கலாம். சந்திரசேகரன், பீகார் தான் தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்க போகிறதா 2026?
இந்த பக்கம் நீங்க திமுக தலைமையிலான இங்கு இந்தியா கூட்டணி என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அணி வந்து வலுவாக கிட்டத்தட்ட 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் நீங்க பிரிந்து மறுபடியும் சேர்ந்து மறுபடியும் உடைந்து இப்படி பல அணிகளாக அவர்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள், எதிரணி சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் வெளியில் இருப்பவர்களை எல்லாம் வா என்று அழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா அந்த அணி வந்து 10வது வெற்றி பெறுவதற்கு, திமுக அணியை வீழ்த்துவதற்கு அதிமுகவும் பாஜகவும் இணைந்தால் மட்டும் வெற்றி பெற்றுவிட முடியாது என்று நினைப்பதால் தான் மற்ற கூட்டணிகளை எல்லாம் அழைக்க வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதே வெற்றி கூட்டணி தொடரும். கண்டிப்பாக மீண்டும் இந்த இந்தியா கூட்டணி இங்கு தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்பதுதான் உண்மை. அதுதான் நிதர்சனமாகவும் இருக்கிறது. திரு விஜய் அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் 3வது அணி, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 3வது அணி என்பது வந்து வெற்றி பெறக்கூடிய அணியாக எப்பொழுதுமே இருந்ததில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த வகையில முதல் அணியாக திமுக கூட்டணி வெற்றியை மீண்டும் சுவைக்கும் என்பதுதான் இப்போது இருக்கின்ற நிதர்சன உண்மையாக இருக்கிறது. அப்படி சரி சார்.